மச்சான் இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச்ல. ஆமாண்டா, எங்கள் டீம் பெங்களூர் இன்னி ஏன்னா ஜெயிக்க மாட்டேது மச்சான். அது என்ன ஒன்றா காரணமாக இருக்குங்கடா. ஹைதராபாத்தாக இருக்கலாம், மும்பையாக இருக்கலாம், ஏன் எங்கள் டீம் சிஎஸ்கேவை கூட இருக்கலாம். உன்னால் ஒரு அண்டாவா இருக்கலாம், குண்டாவா இருக்கலாம், செட்டியா இருக்கலாம். இவர் பேரு தெரி விஜய், இவரு மகேந்திர பாபு. 2 வருஷம் டிஸ்கஸ் பண்ணிட்டு மூட்டு கிளம்புங்கடா. என்ன ஃபீலிங்கடா? முதல்ல சாங் வர உங்களுக்கு கல்ல தட்டி போய் ஓடுங்கடா. மா காசு கட்டலே இல்லையா? அதானா? ஐயோ மேட்ச் இப்போ பார்ப்பேன். என்ன காலிச்சா? என்ன மச்சான் ஐபிஎல் பார்க்குறியா? பார்த்து தான் இருக்கேன் மச்சான். ஐபிஎல் பார்க்குறியா? பாரு மூட்டில் நானும் பார்த்துட்டு தானே வந்தேன். போய் உங்கள் ஒப்பனை போய் கேளு. என்கிட்ட என்னதை செட்டப் பாக்ஸே இல்லைடா. உங்கள் ஒப்பனை போய் கேள்றேன்னா என்னையாண்டா வந்து கேட்குறா? புரிஞ்சுக்கிட்டா டேய்? டிவி இருக்கு, யாரா இல்லைன்னு சொன்னது? ஆர்வமாக இருக்கேன்டா, பெரியத்தனமாக இருக்கேன். சிஎஸ்கே ஃபேன்ரா. வீட்டில் போய் யார் வேணான்னு? ஏய் வாடா. ஐபிஎல் பார்க்குறியாடா? ஐயா சரியான தூங்கி நிஞ்சு போலுக்குது இது. ஏன் சோகமா போறீங்க? ஒன்றும் இல்லைடா தம்பி, டிவியும் இல்லை, பேலன்ஸும் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில. பக்கம் ஒரு நாள் இருக்குது அவனுக்கு. சரிண்ணா சொல்லு. நாளைக்கு இருக்குது அவனுக்கு. வாங்கண்ணா, எங்கள் வீட்டில் டிவி இருக்கு. வீட்டில் டிவி இருக்கா? வாங்கண்ணா வாங்கண்ணா. அடுப்பாவி பசங்க எல்லாம் கெட்டி உருட்டலே காணும். ஆனால் நீ எவ்வளோ வேணா டிவி பாருண்ணா. ஐயா ஹெட்டா டெய்லப்பா? தலை. ஹெட்டாப்பா? தலைன்னு சொல்கிறேன்ல, ஹெட் இல்லை தலை தான். காசு போடலாமா? இது மச்சான் பாலரா. மச்சான் கிட்ட அந்த பால் இது. ஓ இந்த பாலா? தம்பி கேமோட ரூல்ஸ்லாம் தெரியுமா? 6 அடிக்கக்கூடாது, 1 பிச் கேட்ச் அவுட்டு, 4 மட்டும் அடிக்கணும். இன்னைக்கு மேட்ச்சில் மாஸ் காட்ட போகிறோம். நம்ம தான் வெற்றி. சரியா? இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் வேஸ்ட்டா? அவே நெத காத்துல வீஞ்சிடா. என்ன ஏன்டா ஆச்சு?
மச்சான் பார்க்குறியா இந்த மாதிரி லவ். டேய் மச்சான் இனி நியூஸ் பாத்தீங்களா? ஏய் அவுட்டே. டேய் போடா இப்படி சும்மா 999 மச்சான் அவுட்ரா. போடா அவுட் ஆகுடா. அவுட்னா வெளியில என்ன நடந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தெரியுமாடா? நேத்து நைட் நானா ஐபிஎல் பார்த்தேன், அதை காலைல மறுபடியும் போடுறான், அதையும் பாக்குற. இப்படியே பார்த்து நீ எத்தனை நாள்டா இருப்ப? இப்போ ரீசெண்டா 6 வயசு பொண்ணுடா. இதுல உங்களுக்கு எத்தனை பேருடா தெரியும்? இவனா ஐபிஎல் முன்னாடி பொள்ளாச்சில இது பண்ணிட்டாங்கடா அது பண்ணிட்டாங்கடா அது இதுன்னு சொல்லியிருந்த. இப்போ நானா அப்படியே ஐபிஎல் 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 சாவுறேன். இது உனக்கு ஒரு வாடி நான் தான்டா புரியும். எவன் கேடை கட்டினா போட்டோம், நான் எப்பவுமே பப்ஜி பப்ஜி பப்ஜி. அது இப்போ 6 மாதம் தான் விளையாடணும். அதாச்சும் உனக்கு தெரியுமா உனக்கு? அதுக்கு நான் கிரிக்கெட் பார்க்க கூடாதுன்ட்டு. உங்களை கிரிக்கெட் பார்க்க வேணாம்னு சொல்லல, அது ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அவ்வளோதான். உங்க கூடலாம் பழகினதுக்கு போங்கடா. டேய் அவனுக்கு வேற வேலை இல்லைடா, போய் டிவி ஆன் பண்றான். ஒரு நல்ல விஷயத்த கையில கொடுத்தா கூட அதை வாங்க மாட்டீங்க. அதே ஒரு கெட்ட விஷயத்த எவ்வளவு தூரம் இருந்தாலும் அதை தேடி போறீங்க. ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேட மாட்டீங்க, ஆனா அதை மறைக்க இன்னொரு ப்ராப்ளம் தேடுவீங்க. இது எப்போ மாறுமோ அப்பதான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும்.